ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசுகிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஒவ்வொரு சென்டென்ஸுமே நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நல்ல வார்த்தையை பேசு, நல்ல வார்த்தையை பேசு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஸ்பீக் குட் வேர்ட், ஸ்பீக் குட் வேர்ட். நல்ல வார்த்தையை பேசு. ஸ்பீக் அப்படின்னா பேசு அப்படின்னு அர்த்தம். குட் அப்படின்னா நல்ல, வேர்ட் அப்படின்னா வார்த்தை. நல்ல வார்த்தையை பேசு. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஸ்பீக் குட் வேர்ட். நெக்ஸ்ட் ஒன், கெட்ட வார்த்தைகளை பேசாதே, கெட்ட வார்த்தைகளை பேசாதே. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் ஸ்பீக் பேட் வேர்ட்ஸ், டோன்ட் ஸ்பீக் பேட் வேர்ட்ஸ். டோன்ட் ஸ்பீக் அப்படின்னா பேசாதே அப்படின்னு அர்த்தம். பேட் வேர்ட்ஸ் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள். கெட்ட வார்த்தைகளை பேசாதே. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டோன்ட் ஸ்பீக் பேட் வேர்ட்ஸ், டோன்ட் ஸ்பீக் பேட் வேர்ட்ஸ். கெட்ட வார்த்தைகளை பேசாதே. நெக்ஸ்ட் ஒன், வார்த்தைகளில் கவனமாக இரு, வார்த்தைகளில் கவனமாக இரு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ், பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். பி கேர்ஃபுல் அப்படின்னா கவனமாக இரு, உன் வார்த்தைகளில், வித் யுவர் வேர்ட்ஸ். வார்த்தைகளில் இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வித் யுவர் வேர்ட்ஸ். உன் வார்த்தைகளில் கவனமாக இரு. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், என்ன வார்த்தை பேசினாய், என்ன வார்த்தை பேசினாய். இது நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் வேர்ட் டிட் யூ சே, வாட் வேர்ட் டிட் யூ சே. என்ன வார்த்தை பேசினாய். வார்த்தை அப்படிங்கிறதுக்கு வேர்ட், என்ன இதை நம்ம இங்கிலீஷில் வாட் அப்படின்னு சொல்லணும். வார்த்தை அப்படிங்கிறதுக்கு வேர்ட், பேசினாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு டிட் யூ சே. என்ன வார்த்தை பேசினாய். இது எப்படி கேட்கணும் இங்கிலீஷில்? வாட் வேர்ட் டிட் யூ சே. என்ன வார்த்தை பேசினாய். நெக்ஸ்ட் ஒன், இந்த வார்த்தையை சொல்லாதே, இந்த வார்த்தையை சொல்லாதே. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் சே திஸ் வேர்ட், டோன்ட் சே திஸ் வேர்ட். டோன்ட் சே அப்படின்னா சொல்லாதே அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தையை அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் வேர்ட், இந்த வார்த்தையை சொல்லாதே. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டோன்ட் சே திஸ் வேர்ட். நெக்ஸ்ட் ஒன், இது என்ன வார்த்தை, இது என்ன வார்த்தை. இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் வேர்ட் இஸ் திஸ், வாட் வேர்ட் இஸ் திஸ். இது என்ன வார்த்தை. நெக்ஸ்ட் ஒன், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம். இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன், வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உன் வார்த்தையின் அர்த்தம் என்ன, உன் வார்த்தையின் அர்த்தம் என்ன. இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் டஸ் யுவர் வேர்ட் மீன், வாட் டஸ் யுவர் வேர்ட் மீன், வாட் டஸ் யுவர் வேர்ட் மீன். உன் வார்த்தையின் அர்த்தம் என்ன. நெக்ஸ்ட் ஒன், உன்னால் அந்த வார்த்தையை பேச முடியுமா, உன்னால் அந்த வார்த்தையை பேச முடியுமா. இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கேன் யூ ஸ்பீக் தட் வேர்ட், கேன் யூ ஸ்பீக் தட் வேர்ட். உன்னால் அந்த வார்த்தையை பேச முடியுமா. நெக்ஸ்ட் ஒன், இது கடவுளின் வார்த்தை, இது கடவுளின் வார்த்தை. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட், இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். இது கடவுளின் வார்த்தை. நெக்ஸ்ட் ஒன், இது என் அம்மா சொன்ன வார்த்தை, இது என் அம்மா சொன்ன வார்த்தை. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, திஸ் இஸ் மை மதர்ஸ் வேர்ட், திஸ் இஸ் மை மதர்ஸ் வேர்ட். இது என் அம்மா சொன்ன வார்த்தை. நெக்ஸ்ட் ஒன், இனிமேல் இந்த வார்த்தையை பேசாதே, இனிமேல் இந்த வார்த்தையை பேசாதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டோன்ட் சே திஸ் வேர்ட் அகைன், டோன்ட் சே திஸ் வேர்ட் அகைன். இனிமேல் இந்த வார்த்தையை பேசாதே. நெக்ஸ்ட் ஒன், அந்த வார்த்தையை சொல்வதற்கு முன் யோசி, அந்த வார்த்தையை சொல்வதற்கு முன் யோசி. இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா,
Think before you say that word. Think before you say that word. அந்த வார்த்தையை சொல்வதற்கு முன் யோசி. முன் யோசி அப்படிங்கிறதுக்கு think before. அந்த வார்த்தையை சொல்வதற்கு you say that word. அந்த வார்த்தையை சொல்வதற்கு முன் யோசி. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? think before you say that word. நெக்ஸ்ட் ஒன். ஏன் அந்த வார்த்தையை சொன்னாய்? ஏன் அந்த வார்த்தையை சொன்னாய்? இது நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா why did you say that word? why did you say that word? ஏன் அந்த வார்த்தையை சொன்னாய்? நெக்ஸ்ட் ஒன். ஒரே ஒரு வார்த்தை பேசு. ஒரே ஒரு வார்த்தை பேசு. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா just speak one word. just speak one word. ஒரே ஒரு வார்த்தை பேசு. நெக்ஸ்ட் ஒன். உன்னால் எப்படி அந்த வார்த்தையை பேச முடிந்தது? உன்னால் எப்படி அந்த வார்த்தையை பேச முடிந்தது? இது நாம் எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா how could you say that word? how could you say that word? உன்னால் எப்படி அந்த வார்த்தையை பேச முடிந்தது? நெக்ஸ்ட் ஒன். கோபத்தில் அந்த வார்த்தையை பேசிவிட்டேன். கோபத்தில் அந்த வார்த்தையை பேசிவிட்டேன். இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா I spoke that word in anger. I spoke that word in anger. கோபத்தில் அந்த வார்த்தையை பேசிவிட்டேன். நெக்ஸ்ட் ஒன். ஏன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? ஏன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? இது நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா why are you speaking such words? why are you speaking such words? ஏன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன். உன் வார்த்தைகள் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. உன் வார்த்தைகள் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா your words are good to hear. your words are good to hear. உன் வார்த்தைகள் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. your words are good to hear. நெக்ஸ்ட் ஒன். உன் வார்த்தை ஆறுதலாக இருக்கிறது. உன் வார்த்தை ஆறுதலாக இருக்கிறது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா your word is a comfort. your word is a comfort. உன் வார்த்தை ஆறுதலாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன். என்னிடம் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசு. என்னிடம் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசு. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா speak only good words to me. speak only good words to me. என்னிடம் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசு. நெக்ஸ்ட் ஒன். இந்த வார்த்தையை உன்னிடம் எதிர்பார்க்கவில்லை. இந்த வார்த்தையை உன்னிடம் எதிர்பார்க்கவில்லை. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா I didn't expect this word from you. I didn't expect this word from you. இந்த வார்த்தையை உன்னிடம் எதிர்பார்க்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன். என்னால் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேச முடியும். என்னால் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேச முடியும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா I can only speak good words. I can only speak good words. என்னால் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேச முடியும். நெக்ஸ்ட் ஒன். உன்னால் மட்டுமே இந்த வார்த்தையை சொல்ல முடியும். உன்னால் மட்டுமே இந்த வார்த்தையை சொல்ல முடியும். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா only you can say this word. only you can say this word. உன்னால் மட்டுமே இந்த வார்த்தையை சொல்ல முடியும். only you can say this word. only you can say this word. உன்னால் மட்டுமே இந்த வார்த்தையை சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன். ஒரு நல்ல வார்த்தை சொல். ஒரு நல்ல வார்த்தை சொல். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா say a kind word. say a kind word. ஒரு நல்ல வார்த்தை சொல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடியதான நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நாம் கற்றுக்கிட்டோம். நிச்சயமாகவே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.